முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிக இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியில் விசிக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வராமல் உள்ளது. திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கு பிளஸ் ஒரு மாநிலங்களவை சீட் என்பதில் விசிக உறுதியாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் திமுக விசிக இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. திமுக விசிக இடையே இன்று தொகுதி பங்கீடு குறித்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரேமி, கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பாலும் நிறைவடையும் கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் திமுக விசிக கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வராமல் உள்ளது. இதுவரை திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் விசிக ஒரே ஒரு முறை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. விசிக தரப்பில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் திமுக தரப்பில் 6 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் எனவும் முன்மொழிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்நிலைக்குழு கூட்டத்தை திருமாவளவன் கூட்டிய நிலையில் அதில் 8 தீர்மானங்களை நிறைவேற்றினார். அதில் 2019 ஆண்டு முதல் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று பல்வேறு தேர்தல்களில் கூட்டணியின் வெற்றிக்கு விசிக முக்கிய பங்களிப்பு செய்துள்ளது என்ற தீர்மானமே தற்போது அரசியல் ரீதியாக கவனத்தை ஈர்த்துள்ளது. அதன் அடிப்படையில் கட்சியின் வலிமைக்கேற்ப வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்றும் 2028 ஆண்டு நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் விசிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளும் கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் விசிகவுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் வழங்க வேண்டும் என்றால் மற்ற கூட்டணி கட்சிகளின் ஒதுக்கீட்டில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக தலைமைக்கு சிக்கல் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவடையும் தருவாயில் திருமாவளவன் எடுத்துள்ள இந்த திடீர் நகர்வு கூட்டணிக்குள் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான இந்த அரசியல் சூழலில் திமுக விசிக இடையே இன்று இரண்டாம் கட்ட தொகுதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. அப்போது விசிகவுடன் திமுக சமாதான முயற்சியில் ஈடுபட்டு தொகுதி உடன்பாட்டை எட்ட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேமி.